அன்பர்களே, அசாமில் அதிரடியாக 3வது முறை வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளார் மக்களால் மாமா என்று அன்பாக அழைக்கப்படும் ஹேமந்த் பிஸ்வ சர்மா. தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி, அசாம், மேற்கு வங்கத்திற்கு பொது தேர்தலானது நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக பெரும் சாதனை படைத்துள்ளது. ஆம், அசாமில் 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் சர்வாதிகார ஆட்சி நடத்தி வந்த மம்தா பானர்ஜி வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். தாமரை மலரவே மலராது என்ற கேரளாவில் 3 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். பாண்டிச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது. தமிழகத்தில் மட்டும் பாஜகவுக்கு சறுக்கல் ஏற்பட்டுள்ளது. இதில் மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டவர் அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா. அசாம் சட்டமன்ற பொது தேர்தலில் ஹிமந்த் பிஸ்வ சர்மாவை பதவி இறக்க செய்ய வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் பிரம்ம பிரயத்தனம் மேற்கொண்டார்கள். ஆனால் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்த அவரை அசைக்க கூட முடியவில்லை. எதிர்க்கட்சியினரால் பெரும் வெற்றி பெற்றுவிட்டார். அவரது வெற்றிக்கு முக்கிய காரணம் அவரது உறுதியான நடவடிக்கைகள் தான். வங்காள ஊடுருவல்காரர்கள் அசாமில் சுமார் 10 லட்சம் ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். ஹிமந்த் பிஸ்வ சர்மாவின் துணிச்சலான நடவடிக்கையால் 1 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட பூமி மீட்கப்பட்டது. இதற்காக 1000க்கும் மேற்பட்ட புல்டோசர்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக்கிரமிப்பு இடங்களில் அமைக்கப்பட்ட மதராசக்கள் அகற்றப்பட்டன. லேண்ட் ஜிகாத் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அவரது துணிச்சலான நடவடிக்கைகள் தான் அசாம் மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்தது. 24 மணி நேரமும் செயல்படும் முதல்வரை எதிர்பார்த்த மக்களுக்கு இவரை விட வேறு சாய்ஸ் இல்லை என்பதே உண்மை. சாலை விரிவாக்கம், புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைத்தது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று அசாமின் முகத்தையே மாற்றி காட்டினார். அருணோதயம் 2.0 என்ற பெயரில் பெண்களுக்கு மாதம் 1250 வழங்கப்பட்டது. பெண்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பலதார மனத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்த ஹிமந்த் அதற்கு ஏற்ப துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆயிரக்கணக்கான வங்காளிகள், ரோஹிங்கியாக்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஹிமந்த் பிஸ்வ சர்மாவுக்கு எதிராளி என்று ஒருவரை காங்கிரஸ் கட்சிகளால் முன்னிறுத்தவே முடியவில்லை. தேசபக்தி சிந்தனையுடன், நான் ஹிந்து என்ற பெருமிதத்துடன், மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை ஹிமந்த் பிஸ்வ சர்மா நிரூபித்துள்ளார். அவரது வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்த்துவோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.